நற்கருணை நாதரே, ஒரே குடும்பமாக மக்களாகிய நாங்கள் சந்நிதியில் கூடி வந்துள்ளோம். இந்த அருமையான வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால் எங்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் ஒளிரச் செய்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளவும் அதை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்கவும் அருள் தாரும். எங்கள் நல்ல ஆயனாகிய இயேசுவே, உமது குரலை கேட்டு உம்மை பின்தொடரும் உண்மையான ஆடுகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால் என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய் இறைமகனே இன்று எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மல்லுயிர் தினமும் மகிழ்கின்றது உன்னுயிர் தியாகம் புரிந்ததனால் மல்லுயிர் தினமும் மகிழ்கின்றது என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் மெழுகாய் கரைவதனால் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் என்னுயிர் காத்திட எழுந்தருள்வாய் செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 10 இறை வாக்கியங்கள் 1 முதல் 6 வரை. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஒரு ஓமையை கதை மூலமாக தொடங்கி அவர் ஆடுகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு இடமான ஆட்டில் கொட்டி ஆடுகளை
பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஓரிடமான ஆட்டு கொட்டில் பற்றி பேசுகின்றார். இது திருச்சபையையும் கடவுளின் பாதுகாப்பான பராமரிப்பையும் குறிக்கின்றது. நாம் கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபையில் ஒன்றாக இணைக்கப்பட்டு அவரின் பாதுகாப்பில் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த கொட்டிலுக்குள் நுழைய ஒரே ஒரு வாயில் மட்டுமே உண்டு என்கிறார் இயேசு. வேறு வழியாக ஏறி குதிப்பவர்கள் திருடர்களும் கொள்ளையர்களும் தான் என்றும் சொல்கின்றார். இந்த வாயில் வேறு யாருமல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஏனெனில் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்வாறாக அவர் கூறுகின்றார், நானே வாயில், என் வழியாக நுழைவோர் மீட்பு பெறுவர் என்று சொல்லி இயேசு தம்மை வழியாக தந்தையாம் கடவுளின் முன்னிலையில் காண்பிக்கின்றார். அவர் வழியாகவே நாம் தந்தையாம் இறைவனிடமும் செல்ல முடியும் என்பதை எடுத்துக் கூறுகின்றார். அவரின் போதனைகள், அவரின் திருவுடல், திரு இரத்தம், அவரின் திருச்சபை வழியாகவே நாம் உண்மையான ஆன்மீக வாழ்விற்குள் நுழைய முடியும். வாயில் வழியாக நுழைபவரே ஆடுகளின் ஆயர் என்றும் ஆண்டவர் சொல்கின்றார். இவ்வேளையிலே நமக்கு உண்மையான தலைவராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் என்பதை நம் ஒவ்வொருவருக்கும் விளக்கி கூறுகின்ற விதமாக இந்நற்செய்தி விளங்குகின்றது. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து இந்த நற்செய்தி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது திருடர்களும் கொள்ளையர்களும் எவ்வாறாக அந்த ஆட்டுக்கொட்டில் வருவார்கள் என்பதையும், ஆயனின் குரலுக்கு ஆடுகள் செவி சாய்க்கும் என்பதையும், பொய்யான மெய்ப்பனுக்கு தெரியாத ஒருவருக்கு ஆடு செவிசாய்க்காது என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கி கூறுகின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை சற்று ஆராய்ந்து பார்க்கையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் வருந்து அவர் நம்மை அழைக்கின்ற பொழுது ஆடுகளாகிய நாம் ஆயனாகிய அவருக்கு செவிமடுக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் அவரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது முதல் சிந்தனை. ஏனெனில் நாம் சிறு வயதிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயினுடைய அழைப்பையும் தன்னுடைய தந்தையினுடைய அழைப்பையும் அறிந்ததாக இருக்கின்றது. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த உவமையிலே ஆடுகள் ஆயனை அறிந்ததாக இருக்கின்றது என்பதை கூறுகின்றார். நாம் ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு நம்முடைய ஆயனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவளாக இருக்கின்றோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அப்பொழுதுதான் அவர் நம்மை அழைக்கின்ற பொழுது நாம் அவருக்கு செவிசாய்க்க முடியும். இல்லாவிட்டாலும் வேறு யாராவது நம்மை அழைத்தாலும் தவறான வழிகளில் செல்ல, ஏன் ஒரு சில நேரங்களில் சாத்தானுக்கும் கூட நாம் செவிசாய்த்து அத்தீய வழிகளில் நாம் நடக்கவும் கூடும் என்பதையும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது போல நாம் அந்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அவரை அறிந்து கொண்டு ஆடுகளாகிய நாம் ஆயனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரை தொடர்ந்து பின்பற்றி வாழ வரம் வேண்டி இந்த நற்கருணை
ஆராதனையில் பக்தியோடு பங்கேற்போம். நமக்கு தேவையான வரங்களை நல்ல ஆயனாகிய இறைவனிடம் கேட்போம். அவர் நமக்கு தேவையான வரங்களை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான
முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.